ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போதும் சரி, இல்லைனா நமக்கு ஒர்க்கே இல்லை, சரி நம்ம ஏதாவது ஆன்லைனில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அதே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை ரேண்டமாக எடுத்து அதில் ஒர்க் பண்ணி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதில் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, அப்படியே ஏர்ன் பண்ணாலும் அமௌண்ட்டை எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, நிறையா டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லைனா வேறு எதுவும் ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி ரிவ்யூலாம் போடணும் அப்படின்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் ரிவ்யூவை தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 வீடியோ பார்த்தேன். வெள்ளக்காரங்க வீடியோ தான் பார்த்தேன். சார் வெள்ளக்காரங்க வீடியோ எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒயிட் பீப்புள்ஸோட வீடியோ தான் நான் பார்த்தேன். அதுல சில வீடியோஸ்ல பார்த்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் பெட்டரா சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ஃபுல் ரிவ்யூ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்பை நீங்க கம்பல்சரி நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. இந்த ஜாப்போட ஃபுல் ரிவ்யூ தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். மற்றபடி நீங்க ஒர்க் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம பார்த்த வீடியோல இருந்து எடுக்கக்கூடிய சைட் இந்த சைட் தான். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். சோ எப்படியுமே நம்ம ஒரு ஜாபுக்கு நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் பைலட்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ட்ரஸ்ட் பைலட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் பத்தி ஃபுல் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. சோ ட்ரஸ்ட் பைலட்ல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல பத்தியா ரிவ்யூ இருந்துச்சு. ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 5க்கு 4.8 கொடுத்திருக்காங்க. சோ 4.8 அப்படின்ற போது ஓரளவு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைட் தான் அப்படின்றது நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சோ இதுல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தலாம். அதற்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைன் அப் வித் கூகுள் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி மூலமா பாத்தீங்கன்னா இதுல நீங்க ரெஜிஸ்டர் நீங்க பண்ணிக்க முடியும். சோ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க உள்ள வந்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் காட்டும். நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லும். நீங்க மேலா இருந்தா மேல கிளிக் பண்ணுங்க, ஃபீமேலா இருந்தா ஃபீமேல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே கூட நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட வயது கேட்பாங்க. நமக்கு 21 29க்குள்ள இருக்கனாலும் இதை கொடுத்துக்கலாம். சோ உங்களோட வயது கேட்டகரி என்னவோ அதுக்குள்ள இருக்க மாதிரி நீங்க கொடுத்துட்டு கீழே கூட நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இதுல நீங்க எது மூலமா யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இன்கேஸ் இந்த சிஸ்டம் வச்சிருந்தா கூட உங்களால யூஸ் பண்ண முடியும். நீங்க ஆப்பிள் ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா iOS அப்படின்றத கொடுங்க. இல்ல நீங்க ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்றத கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா சைட் ஓபன் ஆயிடுச்சு. சோ இதுலதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ட்ரை பண்ண போறோம். நம்மள்ட்ட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 0 தான் இருக்கு. எந்த வித அமௌண்ட்டுமே இது வரைக்கும் நம்ம எடுக்கல. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணி இதுல கூட டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்றது மூலமா நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். சோ ஆஃபர்ஸ்ல இப்போ வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடையாது. சோ ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஏர்ன்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. சோ இதுல கேமிங் மூலமா கொடுத்துருக்காங்க, இது ஆஃபர்ஸ் பார்ட்னர் மூலமா கொடுத்துருக்காங்க, இது சர்வே மூலமா கொடுத்துருக்காங்க, இது சர்வே பார்ட்னர்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்க. பட் இதுல என்னதான் கொடுத்திருந்தாலுமே வீடியோ மூலமா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இதற்குடைய கேம்ஸ் மூலமா நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் அவைலபிளா இருக்கு, நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ஸ் நம்ம பிளே பண்றது மூலமா $14 கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த $14 பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ் அதாவது இந்தியன் கரன்சிக்கு எவ்வளவு அப்படின்னா 1234 ரூபாய். ஜஸ்ட் இந்த ஒரு கேம் பிளே பண்றது மூலம் நமக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே இப்ப நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேம் இப்ப நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த கேம் அவைலபிள் இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு. பட் இந்த அபிஷியல் சைட் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு. சோ இதுக்கு பாருங்க $67 தரதா சொல்லிருக்காங்க. சோ $67 பாத்தீங்கன்னா நம்மளோட கரன்சி பண்ணி கிட்டத்தட்ட 5884 ரூபாய். அது இந்த கேமுக்கு 5284 ரூபாய் தர சொல்லுங்க. இதை இதுக்கான ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னாச்சா? ஓபன் ஆயிடுச்சு. சோ நம்ம பிளே பண்ணோம் அப்படின்னா $67 அதாவது $67 பொறுத்த வரைக்கும் 5884 ரூபாய் தருவதா சொல்லியிருக்காங்க. சோ இதை இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது டீடைல்ஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். டீடைல்ஸ்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிளே பண்ணணும், அதாவது ஹிடன் ஆப்ஜெக்ட் நீங்க பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்க டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதோட பாயிண்ட்ஸ் மூலமா தான் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க டைம் லிமிட்டும் இருக்கு, அதுக்குள்ள நீங்க ப்ராப்பரா பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாயிண்ட்ஸை வச்சுதான் பாத்தீங்கன்னா நீங்க ரிவார்ட்ஸ் வாங்கி அது மூலமா தான் பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க மேக் ஆப் பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் 30 டேஸ்க்குள்ள நீங்க $10 கொடுத்துருங்க ஆப் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ $10 அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட 887 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பாவிங்களா, இங்கதான் சொல்லுவீங்களா? சரி ஓகே விடுங்க.
நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஆப் பர்ச்சேஸ் வந்து நீங்க மேக்கிங் பண்ணணும். அதற்கும் பாத்தீங்கன்னா 15 கொடுத்துட்டாங்க. எக்கச்சக்கமா கொடுத்துருப்பானுங்க போல. ஓகே, இப்ப நம்ம பிளே பண்ணி அது மூலமா இந்த 67 வேணாம், எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிளே அண்ட் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இன்ஸ்டால் அப்படின்றது இப்ப நான் எஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் எஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாமே இதாச்சு. பிறகு எஸ் கொடுக்குறேன். பட் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ல இன்ஸ்டால் ஆகவே இல்லை. எதுவுமே ஓப்பனே காட்டல. இன்ஸ்டால்டு பிஃபோர் தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இதுலயே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு நம்மள டம்மி பண்றானுங்கன்றது உங்களுக்கே வந்து தெரியுது. ஓகேவா? சோ வேற ஏத்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதையும் ஒருத்தர ட்ரை பண்ணி பார்த்தரலாம். இப்போ நமக்கு மை ஆஃபர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே மை ஆஃபர் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா வீக்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $35,000. $35,000 எவ்வளவு தெரியுமாடா? 1 10 100,000 10,000 அப்பா இவ்வளவு டாலர்ஸ் கொடுப்பாங்களாமா. அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவு பாருங்க, 3 லட்சத்துக்கு மேல இருக்கு. கரெக்டா? சாரி, 1 10 100,000 10,000 30 லட்சத்துக்கு மேல இருக்கு. பைத்தியக்காரங்க மட்டும் பைத்தியம் உனக்கு தெரியுதா? உனக்கு பாருங்க, வீக்லியா வாரத்துக்கு கிடைக்குமா? அப்படின்னா நீயே பண்ணிட்டு நீயே ஏர்ன் பண்ணிட்டு போயிருக்கலாம். சரி, இதே ஒரு டைம் ட்ரை பண்ணியே பார்த்தரலாம். ஓகே, வியூ கொடுக்கலாம். கொடுத்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து $10 $10,000 கொடுக்குறாங்களாமா. ஓகேவா? செகண்ட் பேஸ் வந்து $3,000 கொடுக்குறாங்க. தேர்ட் பேஸ்க்கு வந்து $2,000 கொடுக்குறாங்களாமா. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு $10,000 அப்படின்னா அந்த $10,000 நம்மளோட நாட்டோட காசு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். எப்பாடு 87 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. 4th பிளேஸ்ல போட்டிருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சொல்ல போனா. பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்குமே டவுட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குதா நடக்கலையா? சோ ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இதோட வீடியோ நான் ரெடி பண்ணிருக்கேன். இன்கேஸ் சில பேர் வந்து இல்ல சம்பாதிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. நம்ம பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. அப்படியே சம்பர்சா கூட இதை நம்ம வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு கேஷ் அவுட் குள்ள போய் பார்க்கலாம். சோ கேஷ் அவுட் குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேபால் மூலமா எடுக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ பேபாலை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் தான். பட் இதுல வந்து நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதான் வந்து நம்மளோட தமிழ் பீப்புள்ஸ் வந்து செட் ஆகாது. அமேசான் பேயும் சரி இல்ல விசாவும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ப்ராப்பரா பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். இன்கேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா விசா மூலமா எடுக்க முடியும். அப்படின்னா விசாக்கு எடுக்கும்போது நீங்க $5 நீங்க ஏர்ன் பண்ணிருந்தீங்கனாலே போதும், எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. $5 பொறுத்த வரைக்கும் 439 நீங்க எடுத்தாலே போதும், ஏர்ன் பண்ண எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே போயிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு, அதாவது பாருங்க அதுலயே $1 எடுத்துக்கிறானுங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா 5% எடுத்துக்கிறானுங்க. வித்ட்ரால் ஃபீஸ் வந்து 0.25 வந்து எடுத்துக்கிறானுங்க. எடுத்துட்டு அந்த 5 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3.75, அதாவது வந்து 439 இருக்க இடத்துல 3.75 ரூபாய், 329 நமக்கு தர்றானுங்க. ஓகேவா? வருமானம் தெரியல, அதையும் தருவேன்னு சொல்லியிருக்கானுங்க. இப்ப வித்ரா அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். சம்திங் ராங் ப்ளீஸ் ட்ரை அகைன் வந்துச்சு. மேபி நம்மளோட ஏர்ன் பண்ணல அப்படின்றதுனால கூட இந்த வந்து எரரா வந்து இருக்கலாம். இன்கேஸ் ஏர்ன் பண்ணிருந்தோம் அப்படின்னா எடுக்க கூட வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். பட் எனக்கு வந்து தெரியல. சோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. சோ எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, உண்மையிலே வந்து எடுக்க முடியுமா முடியாதா, இல்ல எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களான்றது எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. சோ அந்த டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வா கூட நீங்க எடுத்துக்கோங்க. உங்களை ஒர்க் பண்ணு சொல்லி நான் சொல்லல. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லி தோணல ப்ரோ, எனக்கு டவுட்டா இருக்கு இதா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த வீடியோ ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் ஜாப்லாம் வந்து உங்களுக்கு டவுட் ஆகிருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவு எந்த ஒர்க் வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிட்டு உங்களோட வீடியோ அப்லோட் பண்றேன். தயவு செஞ்சு சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.